வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களடி. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் மிஸ் மாடம்பாக்கம் லொக்கேஷனில் அதுவும் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 4 BHK ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்க ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒத்தாயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட மறந்தாதீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மாடம்பாக்கத்தில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அன்னை அருள் பப்ளிக் ஸ்கூல் தாங்க. எக்ஸாக்டாக இந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 100 மீட்டர்லேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 வீடுமே ரெடி டு மூவ் ஸ்டேஜில் வந்துருச்சுங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இந்த வேக்கண்ட் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் நம்மளுக்கு 3 லேண்ட் அவைலபிளாக இருக்குங்க. எல்லா லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1180 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த மொத்தம் நம்மளுக்கு இந்த சைஸில் 3 பிளாட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டிசைனில் உங்களோட ஃப்ளோர் பிளானில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரவும் ரெடியாக இருக்குங்க. இல்லை எனக்கு ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இப்போ ஒரு வீடு வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட இப்போ 2 வீடுமே ரெடி டு மூவ் ஸ்டேஜில் வந்துருச்சுங்க. நீங்கள் மாடம்பாக்கம் லொகேஷனில் ஒரு 4 BHK ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்க. எலிவேஷன்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பராகவே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லேண்டோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருங்க. மெயின் வாசப்படி உங்களுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் வரும். ரோட் லெவல்ல இருந்து பார்த்தா ஒரு 5 ஃபீட் ஹைட் தூக்கி தான் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1180 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வருங்க. பில்டப் ஏரியா பொறுத்து 2100 2100 உங்களுக்கு பில்டப் மட்டுமே வந்துருங்க. இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/16 நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே இருக்கு. அது மாதிரி 2 வீடுக்குமே செட் பேக் வீடு தான் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்குங்க. அது மாதிரி இந்த லொகேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி அன்னை அருள் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க செப்டி டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 லிட்டரில் கொடுத்துருக்கோம். சம் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6000 லிட்டர் 6000 லிட்டரில் உங்களுக்கு சம் கெப்பாசிட்டியை வந்துடுங்க. எல்லாமே 3 ஃபேஸ் EB தான். அது மாதிரி முழுக்க ரெட் பிட்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எலிவேஷன்லாம் பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் கலரில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மெயின் வாசப்படி நம்மளுக்கு சவுத் ஃபேசிங்கில் வந்துடுங்க. மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துடுங்க. இந்த சேஃப்டி கேட்லேருந்து நம்ம உள்ள போகும்போது பாருங்க மெயின் டோர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் லிவிங் ரூம் நம்மளுக்கு வந்துருவாங்க. ஆமாம், CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் 90% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் உங்கள் சிவில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமே அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு 5 விண்டோ செட்டப் UPVCயில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு டிவி ஷோகேஸ் ஏரியா வந்துருங்க. இன்னும் நீங்கள் ஹுட் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம போஸ்ட் பண்ணல. கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூனால எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணல. இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுக்கு ஒரு பெரிய டைனிங் ஹால் வந்துருங்க. இந்த டைனிங் ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9/9 நம்மளுக்கு டைனிங் ஏரியாவோட சைஸ் வந்துருங்க. இந்த ரூம் பார்க்குறீங்களா, இது வந்து நீங்கள் பூஜா ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ரூமை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம லிவிங் ரூம் பார்த்துருவோம், ஒரு பூஜா ரூம் பார்த்துருவோம், ஒரு டைனிங் ஹால் நம்ம பார்த்துருவோங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாகவே இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம சஸ்பெல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். அது என்னன்னு பார்த்தா கிச்சன் தாங்க. நம்ம சஸ்பெல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் பெருசாக தான் லைக் பண்ணுவீங்க. இந்த கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 9/10 சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடை எல்லாமே பாருங்க கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துடும். லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. கிச்சனோட ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தா வுட் ஃபினிஷிங் மாதிரி உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்க்கிள் சொன்னாங்கல்ல, வேற எதனா லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கீழே எந்த லொகேஷனை பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை உங்கள் வீடை தெரியட்டும் நாங்கள் சேர்க்குறோங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம் அண்ட் கிச்சன் ஒரு பூஜா ரூம் பார்த்துரும். அடுத்து நம்ம காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ் எல்லாம் பார்த்தா PVC டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தா ஒரு ரூம் சைஸ்க்கு நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் இன்னும் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது வெஸ்டர்ன் டாய்லெட் வேணுனாலும் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியன் வேணுனாலும் இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் எல்லாமே நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேரிவேர் இல்லை ஜாகுவார் அது மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அதுமாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணலாங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாடலில் உங்களுக்கு ஏற்ற பெயிண்டிங் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இது நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12/10 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தா வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு 2 சைடுமே விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க UPVCயில். அதுமாதிரி லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. ஒரு AC பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க, ஒரு ஃபேன் பாயிண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துருவாங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம் வாங்க.
இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியில வந்தோடனே பாருங்க நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வந்துருங்க. இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல நம்மளுக்கு வந்துருங்க. அதுமாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க யூபிவி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் எப்பவுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆயிட்டோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக யூபிவிஸ்ல 2 விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி யூனிட் ஏரியா ஸ்ட்ரைட்டா பார்க்குறீங்களா, அங்கே வந்து ஒரு டிவி யூனிட் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. இந்த லிவிங் ரூமோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/20 நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் பாயிண்ட்டும் மேலே கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு 3 பெட்ரூம் 2 ரெஸ்ட் ரூம் 1 பால்கனி நம்மளுக்கு வந்துருங்க. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தா ஃப்ரெஷ் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்மளுக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதனா டிசைன் வேணும்னாலும் இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12/10ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தா லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. ஒரு ஃபேன் பாயிண்ட் வந்துடும், ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தா வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு 2 யூபிவி சீட்டும் வந்துருங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸும் பார்த்தா பிவிசி டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணோடனே இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 6 feet வரைக்குமே உங்களுக்கு நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. அதுமாதிரி இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது இந்த ரெஸ்ட் ரூம்லயும் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணாலும் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்தியன் வேணாலும் இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரி எனக்கு மாடம்பாக்கம் லொகேஷன்ல ஒரு 3 BHK இல்ல 4 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தா சொல்லுங்க சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்க ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு அட்டகாசமான ஒரு 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் உங்க முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணி காட்டிட்டு இருக்கேங்க. சப்போஸ் இந்த மாடல் உங்களுக்கு வேணாம், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடல் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாடம்பாக்கத்தில் அப்படின்னா நம்ம கிட்ட லேண்டும் ரெடியாவே இருக்கு. நீங்க உடனே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி. இது நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8/10ல வந்துருங்க. இது நீங்க கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஸ்டடி ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லயே ஒர்க் பண்றாங்க, நீங்க ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி கூட இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரூம்லயே ஒரு ஏசி பாயிண்ட் வந்துடும், லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாம். இது வந்து 4th பெட்ரூம் நம்மளுக்கு வருங்க. இந்த ஸ்டடி ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12/15ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு 2 விண்டோ செட்டப் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு யூபிவி விண்டோ வந்துருங்க. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே வென்டிலேஷனுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூமே நல்ல பெரிய பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் ஸ்டடி ரூம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸ்லாம் பார்த்தா பிவிசி டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக தாங்க இருக்கு. இந்த வீட்டில் இருக்க 3 ரெஸ்ட் ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரெஸ்ட் ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3 ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லையும் இன்னும் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூ நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு பாருங்க. அதுமாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி செட்டப் வந்துருங்க. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5/8ல அமைஞ்சிருக்குங்க. இந்த பால்கனிலே பார்த்தா கைப்பிடி எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்து ஃபுல்லா கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. தாம்பரம் கார்ப்பரேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பார்த்துருவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் சைட் விசிட் வந்து இந்த வீடியோ விசிட் பண்ணலாங்க. அது மாதிரி நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணினா அந்த விஷயத்தை என்கிட்ட கேட்காம இருக்க மாட்டீங்க. அரி இந்த ஏரியாவில் தண்ணி வந்துதா மழை பெஞ்ச டைமில் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்ச டைமில் எந்த ஒரு ஃப்ளட்டுமே வரலங்க. ஏன்னா பக்கத்தில் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸையும் விசாரிக்க மறந்தாதீங்க இங்கே தண்ணி வந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டெரஸ் வந்துருங்க. டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்க. இந்த வீட்டில் இன்னும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஹுட்ல நம்மளுக்கு ஒரு டோர் வந்துருங்க. ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கூலிங் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு. டேங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 லிட்டரில் காங்கிரீட் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. சுற்றி உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுகளும் வீடுகளும் நிறைஞ்சிருக்குங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸும் எந்த ஒரு பொல்யூஷனுமே இருக்காதுங்க. அது மாதிரி ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,35 lakhs 1,35 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பிரைஸ் நெகோசியேஷனும் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இல்லை எனக்கு மாடம் பார்க்கறதுல ஒரு கஸ்டமைஸ் வில்லா பண்ணி தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.